Morning students. Today we are going to see the topic moving around the document. So moving around the document. So இதுக்கு முன்னாடி first வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்மளுடைய ஓப்பன் பப்ளிகேஷன் டைலாக் பாக்ஸில் போயிட்டு நமக்கு தேவையான நம்மளுடைய ஃபைல் ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த எக்ஸிட் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அது ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஃபைல் மெனுவில் ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி இல்லைனா Ctrl+O கூட நம்ம ப்ரெஸ் பண்ணி ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணாலே இந்த மாதிரி ஓப்பன் பப்ளிகேஷன் விண்டோ வந்துடும். அதில் கூட நம்ம போய் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஓப்பன் ஐக்கானை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ மூவிங் அரவுண்ட் த டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள். We can move the insertion point to anywhere in the document by using the mouse or the keyboard. ஓகேவா, இப்போ நம்மளோட டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே போயிட்டு இன்சர்ஷன் பாயிண்ட். ஸோ இன்சர்ஷன் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம வந்து கீபோர்டில் கிளிக் பண்ண உடனே ஒரு ஃப்ளாஷ் வெர்டிக்கல் பார் ஒன்று வரும் இல்லையா, அதுதான். ஸோ அந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டை வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மவுஸ் ஆர் கீபோர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். To move the insertion point with the mouse pointer is moved to the required spot and the mouse button is clicked. The insertion point jumps to the spot. It is to note that mouse pointer is different from the insertion point. இப்போ நம்ம இன்சர்ஷன் பாயிண்ட்டை மவுஸை யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணும்போது நமக்கு தேவையான அந்த ஸ்பாட்டுக்கு போன உடனே நம்ம அங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே மவுஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே கிளிக் பண்ண உடனே நமக்கு இன்சர்ஷன் பாயிண்ட் அந்த இடத்துல இன்சர்ட் ஆகிடும். ஸோ இன்சர்ஷன் பாயிண்ட் ஜம்ப் டு த ஸ்பாட். ஸோ நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மவுஸை கிளிக் பண்ண உடனே அது வேறு ஒரு பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு அப்படியே கிளிக் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அங்கே வந்துடும் அந்த வெர்டிக்கல் பார். ஸோ அங்கேருந்து நம்ம டைப் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் டு நோட் தட் மவுஸ் பாயிண்டர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த இன்சர்ஷன் பாயிண்ட். ஸோ அப்போது மவுஸ் பாயிண்டருடைய ஷேப் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ மவுஸ் பாயிண்டர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த இன்சர்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ டு மூவ் த இன்சர்ஷன் பாயிண்ட் வித் த கீபோர்ட் த ஏரோ கீஸ் அண்ட் அதர் கீஸ் காம்பினேஷன் கேன் பி யூஸ்டு. ஸோ அதே மாதிரி நம்ம கீபோர்டில் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோஸ் கீஸ் இருக்கு இல்லையா, 4 ஏரோ கீஸ் இருக்கு இல்லையா, டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட். ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு எந்த லைனுக்கு வேணுமோ அந்த லைனுக்கு நம்ம மூவ் பண்ணிட்டு போயிட்டு ஸோ நம்ம சேஞ்சஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். The below table 1.1 lists the common movement keys. So if the key combination is joined with a plus sign, the first key must be pressed and held down and the second key is to be pressed. ஸோ இப்போ நம்ம வந்து காம்பினேஷனாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கீயை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது கூட இன்னொரு கீயை காம்பினேஷனாக யூஸ் பண்ணும்போது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ப்ளஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இஃப் த கீ காம்பினேஷன் அப்படின்னும் போது ஸோ ஜாயின்ட் வித் ஏ ப்ளஸ் சைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இப்போ Ctrl+L அப்படின்னு சொல்லுவோம், Ctrl+J அப்படின்னு சொல்லுவோம், Ctrl+S அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு கண்ட்ரோல் கீ அது கூட என்ன அப்படின்னா எஸ் அப்படி 2 கீயும் நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளால் சேவ் ஆப்ஷனுக்குள்ளே போக முடியும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, the first key must be pressed and held down and the second key is to be pressed. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கீ என்னவோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம செகண்ட் காம்பினேஷன் என்ன கீ யூஸ் பண்ண போகிறோமோ அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு கிடச்சிரும் மூவ்மெண்ட்டுக்கு, அதாவது ஷார்ட்கட் கீஸ். ஸோ இப்போ பாருங்கள் கீபோர்ட் மூவ்மெண்ட் கீஸ் என்னென்ன கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 1 character to the left. ஸோ நம்மளுடைய டாக்குமெண்ட்டை ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம வந்து மூவ் பண்ணணும் லெஃப்ட் சைடில் அப்படின்னா லெஃப்ட் ஏரோ யூஸ் பண்ணணும். ஸோ கர்சர் வந்து ஒரு இடத்துல பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கர்சர் அப்படின்றது இன்சர்ஷன் பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு கேரக்டருக்கு முன்னாடி நம்ம நகர்த்தணும் அப்படின்னா லெஃப்ட் ஏரோ யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி 1 character டு த ரைட். ஸோ ரைட் ஏரோ கீயை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, 1 கேரக்டருக்கு ரைட் ஏரோ. 1 word டு த லெஃப்ட். ஸோ 1 வேர்டையே ஜம்ப் பண்ணி போகணும் அப்படின்னா Ctrl+left arrow. ஸோ கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ஏரோவை ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ ஒவ்வொரு வேர்டாக லெஃப்ட் சைடில் ஜம்ப் ஆகிட்டே போகும் இன்சர்ஷன் பாயிண்ட். நெக்ஸ்ட் 1 word டு த ரைட். அதுக்கு Ctrl+right arrow. ஓகேங்களா, ஸோ ரைட் சைடில் மூவ் பண்ணுறதுக்கு Ctrl+right arrow நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.
அப் ஒன் லைன். ஸோ ஒரு லைனாக நமக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு அப் ஏரோ யூஸ் பண்ணணும். அது மாதிரி கீழே பாட்டமில் வரணும் அப்படின்னா டவுன் ஒன் லைன் அப்படின்னா டவுன் ஏரோ. டு த எண்ட் ஆஃப் ஏ லைன், ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைனுடைய லாஸ்ட்டில் கர்சர் போகணும் அப்படின்னா எண்ட் அப்படின்னு கீபோர்டில் ஒரு கீ இருக்கும் பாருங்கள், அந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் போதும். இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து அந்த லைனுடைய லாஸ்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் டு த பிகினிங் ஆஃப் ஏ லைன். ஸோ அந்த லைனோட பிகினிங்க்கு போகணும் அப்படின்னா ஹோம் அப்படின்னு ஒரு கீ இருக்கும். அந்த ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த லைனுடைய பிகினிங், அதாவது ஸ்டார்டிங்கில் போயிடும். ஓகே, டு த எண்ட் அதுதான் சொன்னோம். நெக்ஸ்ட் அப் ஒன் பேராகிராஃப். ஸோ ஒரு பேராகிராஃப் மேலே நம்ம ஒவ்வொரு லைனாக ஐ மீன் டாப் ஏரோ யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு லைனாக மூவ் ஆகிட்டே போகும் இல்லையா. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஒன் பேராகிராஃபே நம்ம ஜம்ப் பண்ணி போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஏரோவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே அதே மாதிரி ஒன் பேராகிராஃப் பாட்டம் டவுன் சைடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஏரோ. ஓகே, ஸோ இந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஸ்க்ராலிங் த டாக்குமெண்ட். ஸோ ஹவு டு ஸ்க்ரால். ஸோ ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு 2 மெத்தடில் நம்ம ஸ்க்ரால் பண்ண போகிறோம். ஸோ வந்து டூ ஸ்க்ரால் பார்ஸ் இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட். Okay, so in PageMaker there are 2 sets of scroll bars, one for up and down movement and the other for the left and right movement of the document. ஓகேங்களா. ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணும்போது ஸோ அப் அண்ட் டவுனில் ஒரு ஸ்க்ரால் பார் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்லையும் யூஸ் பண்ணுவோம். PageMaker's scroll bars differently than those in a word processor. Note that they are set to the center of each bar. ஸோ PageMakerல ஸ்க்ரால் பார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒர்க் டிஃப்ரெண்ட்லி தேன் தோஸ் இன் ஏ வேர்ட் ப்ராசஸர். ஸோ வேர்ட் ப்ராசஸரில் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் கிடையாது, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நோட் தட் தே ஆர் செட் டு தி சென்டர் ஆஃப் ஈச் பார். ஸோ ஒரு என்ன சொல்கிறாங்க, செட் டு த சென்டர் ஆஃப் ஈச் பார் இருக்கும் அப்படின்றாங்க. ஆல்சோ தி ஸ்க்ரால் ஒன்லி த பேஜ் யூ ஆர் கரண்ட்லி ஆன். ஸோ நம்ம நிறைய பேஜஸ் இருக்கும்போது நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜஸை நமக்கு ஸோ வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து ஸ்க்ரால் ஒன்லி த பேஜ் யூர் கரண்ட்லி ஆன். நம்ம எந்த பேஜில் இருக்கோமோ அதில் மட்டும்தான் நம்ம ஸ்க்ராலை அந்த பர்டிகுலர் ஸ்க்ரால் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் த ஸ்க்ரால் பார் ஆன் த ரைட் சைட் டு மூவ் அப் அண்ட் டவுன். யூஸ் த ஸ்க்ரால் பார் அட் த பாட்டம் டு மூவ் லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, ஸோ எந்த சைடில் நம்ம அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறதுக்கு ஸோ பாட்டமில் இருக்கிறது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்க்ராலிங் ப்ரொசீஜர் இஸ் அஸ் ஃபாலோஸ். ஸோ எப்படி வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணலாம், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், டு ஸ்க்ரால் லெஃப்ட் அண்ட் ரைட் த லெஃப்ட் அண்ட் ரைட் ஏரோ ரெஸ்பெக்டிவ்லி ஷுட் பி கிளிக்டு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், அந்த ஸ்க்ரால் பாரை ஃபஸ்ட்டு போய் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். டு ஸ்க்ரால் அப் அண்ட் டவுன் த அப் அண்ட் டவுன் ஏரோ ரெஸ்பெக்டிவ்லி ஷுட் பி கிளிக்டு. அப்போ நம்ம வந்து ஸ்க்ரால் அப் அண்ட் டவுனாக நமக்கு பார்க்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், அப் அண்ட் டவுன் அப்படின்ற ஸ்க்ரால் பாரை போய் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். டு ஸ்க்ரால் ஏ ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் இன் த டாக்குமெண்ட் இந்த ஸ்க்ரால் பாக்ஸ் ஷுட் பி ட்ரான் அப் ஆர் டவுன். ஓகே, ஸோ இதான் வந்து ஸ்க்ரால் பண்ணுறது அப்படின்றது இது எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து மேக்னிஃபையிங் அண்ட் ரெடியூசிங் வித் ஜூம் டூல். ஸோ ஜூம் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ அந்த ஜூம் டூலை யூஸ் பண்ணி ஸோ நம்ம ஏதாவது நம்மளுடைய டெக்ஸ்ட்டையோ இல்லை நம்மளுடைய இமேஜையோ நம்ம ஜூம் பண்ணலாம் அண்ட் ஜூம் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, அதாவது ஜூம் பண்ணும்போது மேக்ஸிமைஸாக நமக்கு இன்னும் கொஞ்சம் வியூ வந்து கொஞ்சம் பிக் சைஸில் தெரியும். ஓகேவா, ஸோ அதுவே வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது ஸ்மால் சைஸ்க்கு போயிடும். ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்கலாம். யூஸ் த ஜூம் டூல் டு மேக்னிஃபை ஆர் ரெடியூஸ் த டிஸ்பிளே ஆஃப் அன் எனி ஏரியா இன் யுவர் பப்ளிகேஷன். ஸோ நம்ம ஜூம் டூல் இருக்கு இல்லையா, ஸோ நம்மளுடைய டூல் பாக்ஸில் லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள், அதான் ஜூம் டூல். ஸோ அதை ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டு மேக்னிஃபை ஆர் ரெடியூஸ் டிஸ்பிளே ஆஃப் எனி ஏரியா. நம்மளுடைய ஃபைலில் இருக்கக்கூடிய எந்த ஏரியா வேணாலும் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம், அது ஜூமை ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றாங்க. யூ கேன் ஆல்சோ டபுள் கிளிக் த ஜூம் டூல் டு ஜம்ப் டு ஆக்சுவல் சைஸ் ஆர் ப்ரெஸ் ஆல்ட் as you double click the tool go to fit in window view. ஸோ இதில் 2 ஷார்ட்கட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஜூம் டூலில் போய் டபுள் கிளிக் பண்ணும்போது ஸோ ஆக்சுவல் சைஸில் வந்து நம்மளுடைய இமேஜ் வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா, நம்ம ஃபைல். அதுவே நம்ம ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா
விண்டோவுடைய சைஸ் எவ்வளவோ அவ்வளோ சைஸ்க்கு வந்து நம்மளோட இமேஜோ இல்லை நம்மளோட டெக்ஸ்ட்டோ வந்து விண்டோ சைஸ்க்கு ஃபிட் ஆகிட்டு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டபுள் கிளிக், நெக்ஸ்ட் வந்து ஆல்ட் டபுள் கிளிக். ஆல்ட் டபுள் கிளிக் அப்படின்றது விண்டோ சைஸ்க்கு ஃபிட் ஆகுறது, டபுள் கிளிக் அப்படின்றது ஆக்சுவல் சைஸ்க்கு வந்து ஃபிட் ஆகுது. ஓகே, டு மேக்னிஃபை ஆர் ரெடியூஸ் வித் த ஜூம் டூல். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து ஜூம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. Select the zoom tool. The pointer becomes a magnifying glass with a plus sign in its center, indicating that the zoom tool will magnify your view of the image. The magnifying glass shows a minus sign in its center when in reduction mode. To toggle between magnification and reduction, press the control key. ஸோ நம்ம மேக்னிஃபை சிம்பிளை நம்ம கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நமக்கு ஜூமிங் வந்துடும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் அப்படின்ற ஒரு சைன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை போய் நம்ம கிளிக் பண்ணும்போது ஸோ நம்மளுடைய இமேஜ் வந்து நல்ல மேக்னிஃபையாக நமக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஸோ மேக்னிஃபையிங் கிளாஸ் ஷோஸ் எ மைனஸ் சைன் இன் இட் சென்டர் வென் இட் ரிடக்ஷன் கோடு. அதுவே அதில் வந்து ஒரு ஸ்மாலாக ஒரு மைனஸ் சிம்பிள் ஒன்று நடுவில் காமிக்கும் சென்டரில். அதை போய் நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் சைஸ் இருந்துச்சுல ஸ்மால் சைஸ்க்கு சேஞ்ச் ஆகிடும் அப்படின்றாங்க. அதுதான் ஸோ டோகிள் பிட்வீன் மேக்னிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷன் ப்ரெஸ் த கண்ட்ரோல் கீ. ஸோ ரெண்டுத்துக்கும் மாறி மாறி சேஞ்சஸ் ஆகிறதுக்கு நாம் கண்ட்ரோல் கீயை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பொசிஷன் த மேக்னிஃபையிங் கிளாஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஏரியா யூ வாண்ட் டு மேக்னிஃபை ஆர் ரெடியூஸ் அண்ட் தென் கிளிக் ஜூம் இன் ஆர் ஜூம் அவுட். ஓகேங்களா, ஸோ மேக்னிஃபை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜூம் இன் அப்படின்னு சொல்லுவோம். ஜூம் அவுட் அப்படின்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. Continue clicking until the publication is at the magnification level you want. When the publication has reached its maximum magnification or reduction level, the center of the magnifying glass appears blank. So continue clicking until the publication is at the magnification level you want அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது ஜூம் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும், இன்னும் கிளிக் பண்ணும்போது அதை விட இன்னும் பெருசாக தெரியும். ஸோ மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் வர்ற மாதிரி நம்ம எவ்வளோ சைஸ்க்கு கிளிக் பண்ண போயிட்டே இருக்கும். ஸோ அது எவ்வளோ சைஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த இடத்துல சிம்பிள் வந்து மைனஸாக மாறிடும். அப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டு மேக்னிஃபை பார்ட் ஆஃப் ஏ பேஜ் பை ட்ராகிங் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த ஜூம் டூல், ட்ராக் டு ட்ரா எ மார்க்யூ அரவுண்ட் த ஏரியா வாண்ட் டு மேக்னிஃபை. ஸோ எந்த இடத்து வரைக்கும் வேணுமோ அது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. டு ஜூம் இன் ஆர் அவுட் ஜூம் அவுட் வைல் யூஸிங் அனதர் டூல். So press Ctrl plus space bar to zoom in. Press Ctrl plus Alt plus space bar to zoom out. So இது very important shortcut keys. So zoom inக்கும் zoom outக்கும் shortcut கொடுத்துருக்காங்க பாருங்க. டூல் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் கீபோர்டில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக 1 மார்க்ஸில் வரும். ஸோ அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜூம் இன்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, Ctrl plus space bar. ஃபஸ்ட் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஜூம் இன் ஆகும் நம்மளோட இமேஜ். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணும்போது ஜூம் அவுட் ஆகிடும். ஓகேங்களா, இதை பாருங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிக்கோங்க. இந்த இமேஜையே எப்படி நமக்கு ஜூம் பண்ணி காமிச்சிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஜூம் மேக்னிஃபையிங் அண்ட் ரெடியூசிங் வித் த ஜூம் டூல் அப்படின்றது. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிங் அரவுண்ட் த டாக்குமெண்ட்டு. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ராலிங் த டாக்குமெண்ட். ஸோ மூவ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஏரோஸ் யூஸ் பண்ணுவோம். கீபோர்டில் மவுஸை யூஸ் பண்ணி நாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, எந்த இடத்துல வேணுமோ அங்கே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்க்ராலிங் த டாக்குமெண்ட்டில் 2 மெத்தடில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் மேக்னிஃபைங் அண்ட் ரெடியூசிங் த ஜூம் டூலை யூஸ் பண்ணுறது எப்படின்ற மெத்தடை நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் how to format a document அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.